இங்கே வந்து பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே கேக்கெல்லாம் எந்த ஃபங்க்ஷனும் கட் பண்ணியாலும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடாது. அதனாலேயே முன்ன வந்து ரொம்ப குட்டியாக வாங்கிக்குவேன் கேக் எல்லாமே. ஒரு வயசு தாண்டின கையோடு அவங்களுக்கு அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எப்போக்காச்சும் நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும்ல கேக்கு சாப்பிட்ணுன்னு, அப்போ வந்து ஃபுல் கேக்காக வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஃப்ளேவர்லையும் வாங்கிக்குவேன். சில சமயம் ஹஸ்பண்ட்காருக்கு அந்த மாதிரி ஆசை. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோன்றதே இல்லை. வீட்டில் வந்து பட்டர் கேக் பண்ணிவிட்டு அதோட ஐசிங் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஒரு வாரமாக வந்து என்னோடய மகள் கேட்டுகிட்டே இருக்குது, இந்த மாதிரி பட்டர் கேக் ஐசிங் எல்லாம் வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு. டைமும் இல்லை. அதனால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப சூப்பராக பேக் பண்ணுவேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு தடவை அந்த பேக் பண்ணி கொடுத்த டேஸ்ட்டு நான் ரீசெண்டாக வாங்கிக்கும்போது இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் எல்லாம் சிம்பிளான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கேக்கு தான் கலெக்ட் பண்ண போயிருந்தேன். எப்போதுமே வந்து மார்னிங் எல்லா வேலைகளும் பண்ணிவிட்டு சமையலும் முடிச்சுடுவேன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி வரும். தக்காளி மட்டும்தான் இருந்தது. அதனால் பையனுக்கு வந்து வெஜிடேரியன் சிக்கன் பர்கர் இருந்ததுன்னு செஞ்சு 2 முட்டையெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். நான் வந்து நேற்றெல்லாம் மட்டன் கறி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ரீஹீட் பண்ணி ரைஸ் கூட வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஏன்னா வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் ஹெவியாக சாப்பிட்றதுக்கும் பயம்தான். அது முடிச்சுட்டு தான் நான் வந்து கேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போனேன். பையன் லீவ் ஆயதுனால டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் தான் கட் பண்ண சொன்னேன். அவங்க சும்மா சாக்லேட்லலாம் ஹேவ் எ நைஸ் டேன்னெல்லாம் எழுதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஐசிங் எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்கும். நம்ம எடுத்து கண்டெய்னரில் வச்சா கூட ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டவும் வராது. கேக்கு கலெக்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து ரோஸ்டட் கார்லிக் பிக்கிள் அதே மாதிரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று எனக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது.